எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே விலாக் போட்டுட்ருக்கீங்க. ஸோ கனடாவே கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கனடாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. கூடயே வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து வராங்க. ஒரு பிக்னிக் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். எங்கே போகிறோம் அப்படின்னா செர்ரி பிளாசம் பார்க்குறதுக்காக தான். செர்ரி பிளாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பூக்கள் தான். வருஷத்தில் ஒரு 10 நாள் தான் இந்த பூவெலாம் வந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் கனடாவில் வந்து இருக்கும். நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பார்க் கனடாவில். ஸோ அதுதான் எங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது அந்த செர்ரி பிளாசம் பூக்களோடது. ஒட்டுக்காக வந்து பார்க்கலாம், பெரிய பார்க்கு. ஸோ செர்ரி பிளாசம்க்கு இது கொஞ்சம் ஹை பார்க் வந்து ஃபேமஸான இடமும் கூட. நிறைய இடத்துல வந்து இந்த பூக்கள்லாம் வந்து பூக்கும். இந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மொட்டு வந்து கொஞ்சம் மொட்டு பெருசாகி விரிஞ்சு நல்லா ஃபுல்லாக விரிஞ்சு அதுக்கப்புறமா உதிர்ந்துடும். இந்த 10 நாளில் எல்லாமே நடந்துடும். அந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டு எல்லாமே விரிஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ளூம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பூக்களுமே விரிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த 10 நாளில் ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி பயங்கர க்ரௌடாக இருக்கும். நாங்கள் போனதுக்கு அடுத்த நாளில் அந்த பார்த்திங்கன்னா ஹை ப்ளூம் இருந்துச்சு. ஓகே, ஒரு நாளில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சண்டேவே வந்து போய்க்கிட்டோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு. ஸோ 2 ஃபேமிலி வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான். இன்னொரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து வராங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்க் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பெரிய பார்க் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள வந்து கொஞ்சம் எங்கேஜாகவே இருந்தாங்க. விளையாண்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கல. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 இருக்கும் நாங்கள் பார்க்கில் வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போதே. ஸோ குட்டீஸையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா பார்க்குக்கு வரும்போது. நம்மளாம் அந்த பூக்கள்லாம் பார்த்து ரசிச்சிட்ருப்போம். அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அவங்களுக்கு விளையாடுற ஐட்டம்ஸ் தானே வேணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட அவங்க அங்கேயே விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பார்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும் சுற்றி பார்க்குறதுக்கே. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மரம்லாம் இருந்துச்சு. இந்த செர்ரி பிளாசம் பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிங்க்கு, லாவெண்டர் இந்த 3 கலரில் தான் இருக்கும். நாங்கள் இப்போ போகிற இந்த ஹை பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் ஒயிட் கலர் இந்த செர்ரி பிளாசம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. மரத்தில் பார்த்திங்கன்னா இலையே இருக்காது, பூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜப்பானில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்கான். எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே இருக்கும். பார்க்கில் தான் வந்து போய் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நிறைய வீடுங்கள்லேயுமே வச்சுருப்பாங்களாம். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றெல்லாம் கொண்டு வந்து கனடாவில் வச்சு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த செர்ரி பிளாசம் பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா கனடாலே நிறையா வீட்டு வாசல்லையும் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மரம்லாம் இருக்கும், ஒட்டுக்காக பார்க்க முடியாது. பிங்க்கு, லாவெண்டர், ஒயிட்டெலாம் ஒவ்வொரு மரம் வச்சுருப்பாங்க. இப்போது சம்மர் வர சீசன்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் அப்படியே பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போக பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லலாம் அவ்வளோ தெரியல. இங்கே பயங்கர க்ரௌடு. ஆக்சுவலாக இந்த பூ 10 நாள் தானே இருக்கும். அதனால் இந்த டைமில் தான் எல்லோரும் வருவாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த ஹை ப்ளூம் பார்க்க தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பூவெல்லாம் பார்க்க யாருக்கு தான் பிடிக்காது. அந்த பூ ரொம்ப சின்னதாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கறத விட மொத்தமாக அது சுற்றியும் கூட்டமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற முந்தின நாள் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஸோ இந்த மழையில் இந்த பூவெல்லாம் வந்து உதிர்ந்துருமோ, உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காதோ அப்படின்ட்டு. பட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. 12 டிகிரி இருந்துச்சு வெயில். பட் வந்து காற்று சரியான குளிர் காற்று. இவ்வளோ குளிரில் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வெளியில் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விரைச்சி போச்சு. உணர்ச்சியே இல்லாத மாதிரி விரைச்சி போச்சு. குட்டீஸையும் வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கொத்து கொத்தாக இருக்கும். பூவெல்லாம் வந்து யாரும் பொறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டு ஒட்டியிருப்பாங்க பூவெலாம். ஏன்னா நாமளே எல்லாத்தையும் பொறிச்சிட்டோன்னா பின்னாடி வரவங்களாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பூவெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. காம்போடு கூட பொறிச்சிட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க.
ஸோ அந்த ஹை பார்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குங்க. தண்ணி பக்கத்தில் நின்று நம்ம பார்க்க முடியும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா வாத்து மீன் எல்லாம் இருந்துச்சு. மித்துலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். தண்ணிக்குள்ளே இறங்கணும் ஒரே குதிச்சுட்டு இருந்தான். பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சமைச்சு கொண்டு போயிருந்தோம். நான் வந்து சிக்கன் கிரேவியும் அரிசி பருப்பு சாப்பாடும் பண்ணியிருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தியும் இட்லி கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து சில்லி சிக்கனும் புலாவும் கொண்டு வந்திருந்தாங்க. குட்டீஸ்க்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். தண்ணி எல்லாமே அங்கேயே வந்து உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வெதர் ஓரளவுக்கு மோசமாக தான் இருந்தது. எப்படின்னா கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஃபுட்டு ஹாட் பாக்ஸில் இருந்தாலுமே வெளியில் எடுத்து வச்சோன்னே ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. வாயில் வைக்கும்போது டேஸ்ட்டே தெரியல. பட் ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் நடக்கிறோம் இல்லையா, அந்த பசிக்கு சாப்பிட்டோமோ இல்லையோ டேஸ்ட்டே எங்களுக்கு அதிகமாக தெரியவே இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு சீனரியில் உட்காந்து சாப்பிட்டது சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லிகிட்டே சாப்பிட்ருந்தேன். வெதர் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிக்னிக் டே மாதிரி ஒரு பெஸ்ட் டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த உட்காந்து இந்த மாதிரி சீனரிஸோடு உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நடக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளே என்ட்ராகி அப்படியே மேலே ஏறி சுற்றி திரும்பி கீழே வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். திருப்பியும் வந்து அந்த லேக் வழியாக தான் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஜஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பெரிய ஒரு வாத்து வந்து வந்திருந்தது. ஆக்சுவலி இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல். அப்படியே பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்கன்னா அது பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே உள்ளே போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் யாராவது ஏதாவது சாப்பிட்ற கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கும். அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் கெட்டப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தாங்க. இந்த செர்ரி பிளாசம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் நடக்குங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கெட்டப்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருந்தாங்க. பட்டு இந்த மாதிரி கெட்டப் போட்டு நம்ம சும்மா இருப்போமா, இவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயங்கரமாக க்ரௌடு வந்து சேர்ந்துருச்சு. அவங்க அதுக்கு வந்து அப்போ தான் அந்த காஸ்ட்யூம் எடுத்து போடுறாங்க. பயங்கரமாக க்ரௌடு சேர்ந்துருச்சு. அவங்கள வந்து ஃபோட்டோவே எடுக்க உள்ள க்ரௌடெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு செல்ஃபி உங்ககிட்ட எடுத்துக்கிறோன்னு சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்க கொஞ்சம் கோவம் ஆகிட்டாங்க தான், அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்ட்டு. பட் வந்து கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டுக்கு வந்து போய் இப்படி செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க, நாங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து இல்லை வேண்டாம் எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. இது ஒரு நல்ல ஹேபிட்டை நாங்கள் பார்த்தேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே ஏறி இப்படி சுற்றி வர மாதிரி இருக்கும். ஏறவே முடியல எங்களால். ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்திருக்கோம். இந்த குளிரும் வேறு இருந்ததா, கஷ்டப்பட்டு ஏறி அப்புறம் நடந்து வந்தோம். இந்த ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா மிட்டில் சுத்தமாக தூங்கவே இல்லைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் தான் தூங்கியிருப்பான். அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, விளையாடுறது, அந்த மாதிரி அந்த டே ஃபுல்லாமே அப்படியே வந்து போச்சு. ஸோ செர்ரி பிளாசம்லாம் பார்த்துட்டு வெளியில் என்ட்ரன்ஸ் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலாம் வந்து இருக்கும். இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் இந்த பூ பேர் எனக்கு தெரியல. இதுவுமே பிங்க் அண்ட் லாவெண்டர் கலரில் இருக்கும். பிங்க்கோட லாவெண்டர் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் விரியவே இல்லை. இது இனி கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா செர்ரி பிளாசம் பார்க்க நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த 10 நாளில் போகல. நாங்கள் சம்மர் டைமில் தான் போகணும். பூவெல்லாம் உதிரும் இல்லையா அந்த டைமில். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பூத்து இருந்துச்சு. செர்ரி பிளாசம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் இந்த பூவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் துலிப்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த டைம் துலிப்ஸே நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ தான் புரிஞ்சிச்சு, செர்ரி பிளாசம் பார்க்குறதுக்கு வந்து இந்த 10 நாள் நம்மளுக்கு கரெக்டான டைம் கிடையாது. ஏன்னா வெதரும் நம்மளுக்கு ஒத்துழைக்கலாம், பூவும் அவ்வளோ இல்லை. செர்ரி பிளாசம் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற வேறு எந்த பூவும் பார்க்க முடியாது. அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து போனோம் அப்படின்னா சம்மர் டைமில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவங்க கூடயே வந்து ஒரு ஹோல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். கனடாவில் வந்து ஹை பார்க்கு, நீங்கள் கனடாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 o'clock போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு ஃபேமிலி தூரத்துலேருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மகி. அவங்களும் நாங்களும் எல்லாம் ஒரே ஸ்டேஷன் தான், பட் ஆப்போசிட் ட்ரெயினு. சர்வேஷும் மகியும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. மகி பயங்கர அப்செட்டு கிளம்புறோம் அப்படிங்கும்போது. சர்வேஷை பார்த்தீங்கன்னா அவளுக்கு பயங்கர எவ்வளோ ஹாப்பி இருந்துச்சோ அந்தளவுக்கு போகும்போது அவளுக்கு பயங்கர அப்செட்டு. ஸோ ஆப்போசிட்டில் நின்று 2 பேரும் கத்திட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறி வந்துட்டோம். நாங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஷன் தான் இறங்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கிப்ளிங் அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சிட்டு எந்த ஸ்டாப்புன்னு நினச்சிட்டு முன்னாடி ஸ்டேஷன்லேயே நான் இறங்கிட்டேன். ஸோ இந்த சீன் தான் அது. நான் அப்புறம் அடுத்த ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரும். நான் அதில் ஏறி நான் மட்டும் தனியாக வந்தேன். இங்கே வந்து ஒரு பயம் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படின்லாம். ஸோ அதனால் தைரியமாக நான் வந்துட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷோட ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா 6:45 கிட்ட ஆகிடுச்சு. இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கனடாவில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் வந்து கனடாவில் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஈவெண்ட்டு தான் இது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஊரோட ஸ்பெஷாலிட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து கட் அவுட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய பேர் திங்ஸாகவே வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவோடது. அந்த ஜக்கு, கேமலு, இந்த ஷால் இதெல்லாமே அந்த ஊரில் வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இது தனியாக வந்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் சைனாவோடது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தனியாக. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸில் தான் இருக்கும். கிளாஸ் ரூம்ஸ் மேக்ஸிமம் கனடாவில் இப்படி தான் இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸு, குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டி, ஒரு நம்ம ஊர் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸு. ரொம்ப அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீலே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோடது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே அந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டிபெட்டோடது. அந்த பொண்ணு அதே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு பக்கத்தில் நின்றுட்டுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் போகும்போது அந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஆர்வமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போகும்போது அந்த ஊரில் என்ன ஃபுட்டு ஃபேமஸ்ஸு, எந்த இடம் ஃபேமஸ்ஸு, என்ன பொருள் ஃபேமஸ்ஸு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக அதெல்லாமே கலெக்ட் பண்ணி டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயருமே இது நடந்தது, பட் நாங்கள் வந்து போக முடியல. மித்துல் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால், ஸோ அவனை தூக்கிட்டு போக வேணாமேன்னு சொல்லிட்டு நான் போகல. இந்த டைம் சர்வேஷ்க்கு நீங்கள் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான், கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி. அதனால் அவனோட கிளாஸை கட்டடிச்சுட்டு தான் நாங்கள் இன்றைக்கே போனோம். ஸோ இதுதாங்க இந்தியாவோடது. இந்த மாதிரி இந்தியாவோட ஃபேமஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. மெஹந்தி, மேரேஜ், பரதநாட்டியம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இந்தியாவோட அவுட்லைன் மேப்பில் வந்து உள்ளே ஃபுல்லாக எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பைசஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைசஸ்லேயே வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சு இது பண்ணியிருந்தாங்க. இந்தந்த ஊரில் இந்த ட்ரெஸ் தான் ஃபேமஸ் அப்படின்ட்டு. நான் வந்து இந்தியாவில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸ்ரீலங்காலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கண்டம் ஸ்டைல். அது லைவாக அப்படியே ஓடிட்டே இருந்துச்சுங்க. ஓகே, கொரியாவோட பயங்கரமான ஃபேமஸ் இந்த பாட்டு தான் போல் அப்படின்ட்டு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த ஊரோட ஸ்டேட் காஸ்ட்யூம்லேயே வந்து வந்திருந்தாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. தெரிஞ்சிருந்தால் நானுமே சாரீ கட்டிட்டு போயிருந்திருப்பேன். ப்ளஸ் அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பாட்லக் மாதிரி வச்சுருந்தாங்க. வேணுங்கிறவங்க இஷ்டம் இருக்கிறவங்க சமைச்சு கொண்டு வந்து வைக்கலாம். பஃபே மாதிரி எல்லா ஊரோட ஃபுட்டாகவும் இருக்கும், நம்ம வேணுங்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையை சொல்லி போனால் எனக்கு எதுவுமே பிடிக்கலிங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனனால ஃபுட் எல்லாமே தீர்ந்துருச்சு, நம்ம ஊர் ஃபுட் எல்லாமே. இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ தெரிஞ்ச 2-3 ஐட்டம் பார்த்திங்கன்னா கேக்கு, நான் இதெல்லாமே இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். ஸோ ஒவ்வொருவரோட காஸ்ட்யூம் போட்டு குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஷன் ஷோ மாதிரி. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் காஸ்ட்யூம் தான் வந்து போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பட்டு பாவாடை, தாவணி, சாரீலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டு. இந்த இந்த ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்க அந்த பொண்ணு பயங்கர க்யூட்டாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னேன், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே நான் போய் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்த பட்டுப்பாவாடை தாவணியில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஊர் இருக்கோம் இல்லையா இந்தியாவுக்குள்ளேயே வந்து. ஸோ அதை பற்றி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சைனா, அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரேம்ப் வாக் மாதிரி நடக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. மெயில் அனுப்புவாங்க, வேணுங்கிறவங்க நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட்டு நம்ம குழந்தைங்களாம் அனுப்பலாம். ஸோ ஃபுட்டு கொண்டு வந்து பாட்லக்கெலாம் வைக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கனடா ஸ்கூல்ஸ்லலாம் வந்து
ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஈவினிங் தான் இருக்கும். பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்வால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் போய் மித்தல் பயங்கர அட்ராசிட்டி இறக்கி விட சொல்லி ஒரே ரவுண்டிங்ஸு. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சர்வேஷ் வந்து அவனோட கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் என்னோடய கிளாஸு, இது என்னோடய டெஸ்க்கு, இங்கே தான் நான் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்கவுங்க பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாமே கிளாஸில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக எல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வரும்போது ஒரு 8:30 இருக்கும். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். கனடாவில் இப்போ சம்மர் வர போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டாகுது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.